உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். அரிதார கனவுகள் அரியணை ஏறாது. கட்சியையே நடத்த தெரியாதவர்கள் ஆட்சி நடத்த போகிறார்களா? தமிழ்நாட்டின் அரசியலில் பொய்க்கால் குதிரைகளுக்கு வேலை இல்லை. தமிழ்நாடு வெற்றிடம் அல்ல, கற்றிடம். இங்கு வந்து கற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். திராவிடம் வெல்லும், நாளைய வரலாறு என்றும் சொல்லும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி, மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடர எங்கும் அலை வீசுகிறது என வாக்களித்த பின் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்களின் நேர்காணல் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. பக்தியின் பெயரால் மகா சுரண்டல் என்னும் பெயரில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பிரதமர் மோடியின் வெறுக்கத்தக்க பேச்சு, தேர்தல் ஆணையம் அனுமதித்தது எப்படி என தி இந்து ஆங்கில நாளேட்டின் தலையங்கம் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் 100 டிகிரி வெயில் பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக கோடைக்கால நோய்கள், வைரஸ் தொற்றுகள் பரவும் சூழல் எழுந்துள்ளது. பாராசிட்டமால் மாத்திரை கொடுக்க கூடாது என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. முத்துப்பேட்டையில் 19 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் தொடங்கப்பட்டது. இதனால் நீண்ட நாளான குடிநீர் தட்டுப்பாட்டை அரசு சரி செய்துள்ளது. குமரியில் அணு கனிம சுரங்கம், மக்களின் எதிர்ப்பை மீறி ஒன்றிய அரசு தீவிரம். பூ உலகின் நண்பர்கள் கடும் கண்டனம். மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கில் தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதுவரை கிடைத்திராத அரிய வகை மண்பாண்டம் கீழடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மு.க. ஸ்டாலின், மம்தா மீண்டும் வெற்றி பெறவே அதிக வாய்ப்பு உள்ளதாக டெக்கான் கிரானிக்கல் ஐதராபாத் தலையங்கம் தீட்டியுள்ளது. பிரியங்கா காந்திக்கு மேலும் முக்கியத்துவம் தர காங்கிரஸ் தலைமை முடிவு. சட்டமன்ற தேர்தலுக்கு பின் இது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும்.